காவிரி டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் பெற்று தர வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆறுகளை தூர்வார விவசாயிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். வறண்டு போன நீர்நிலைகள், ஆகாய தாமரை படர்ந்த ஆறுகள், தண்ணீருக்காக தவம் இருக்கும் விவசாயிகள், சாகுபடிக்கு தயாராகும் டெல்டா மாவட்ட விவசாயிகளின் நிலை இது. காவிரி டெல்டா மாவட்டங்களில் ஆண்டுதோறும் குறுவை, சம்பா, தாளடி என்ற பருவங்களில் நெல் சாகுபடி மேற்கொள்ளப்படுகிறது. இதற்காக மேட்டூர் அணையிலிருந்து ஆண்டுதோறும் ஜூன் மாதம் தண்ணீர் திறப்பது வழக்கம். கடந்த 5 ஆண்டுகளாக மேட்டூர் அணையில் போதிய தண்ணீர் இல்லாததால் இந்த ஆண்டு தண்ணீர் திறப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறந்து விட வேண்டியது அரசின் கட்டாயமாக இருக்கிறது. ஆனால் மேட்டூர்ல தண்ணீரோட அளவு என்பது பாத்தீங்கன்னா மிக மிக கம்மியாக இருக்குது. அப்ப இந்த அளவுல தண்ணீர் இந்த வருடம் திறந்து விடுவார்களா, விவசாயத்திற்கு தண்ணீர் வருமா என்பது இந்த பகுதியில் இருக்கிற திருவாரூர், தஞ்சை, நாகை மாவட்ட விவசாயிகளுக்கு ஒரு பெரிய கேள்வியை எழுப்பி விடுது. ஏன்னா ஒவ்வொரு வருஷம் பாத்தீங்கன்னா குறுவை சாகுபடி என்பது தண்ணீர் இல்லாமல், காவிரி தண்ணீர் இல்லாமல் செய்ய முடியாத சூழல் என்பது இங்க தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. இது ஒருபுறம் என்றால் ஆறுகள், வாய்க்கால்கள், வடிகால்கள் என நீர்நிலைகள் தூர்வாரப்படாத நிலையும் விவசாயிகளுக்கு வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் மேட்டூர் அணையில் தண்ணீர் திறக்கப்பட்டாலும் கடைமடை பகுதிக்கு தண்ணீர் செல்ல முடியாத சூழல் உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். வாய்க்கால்லாம் சரிவர தூர் வரப்படாம இருக்கு. ஆறுகள், பெரு ஆறுகள்லாம் தூர் வராம இருக்கு. பெரு ஆறுகள் தூர் வராலும் சிறு குறு வாய்க்கால்லாம் தூர் வாரி இந்த மது கட்டும் பணியெல்லாம் கொஞ்சம் ஆரம்பிச்சாக்கா, இப்பயே இந்த ஒரு மாசத்துக்குள்ள கரெக்ட் பண்ணாக்கா சம்பா சாகுபடிக்கினாலும் கொஞ்சம் தண்ணி வந்தாலும் அது நேரடியா விவசாயத்துக்கு செல்றது மாதிரி இருக்கும். இதனிடையே நீர்நிலைகளை தூர்வார ஒதுக்கப்படும் நிதி முறையாக செலவிடப்படவில்லை என்பது டெல்டா மாவட்ட விவசாயிகளின் குற்றச்சாட்டு. எனவே அவற்றை கண்காணிக்க விவசாய பிரதிநிதிகள், உள்ளூர் விவசாயிகள், சமூக ஆர்வலர்கள் அடங்கிய குழுவை அமைத்து நீர்நிலைகள் முறையாக தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நாட்டின் முதுகெலும்பாக இருக்கும் விவசாயத்தையும் விவசாயிகள் சந்திக்கும் பிரச்சனைகளை களைய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே டெல்டா மாவட்ட விவசாயிகளின் எதிர்பார்ப்பு. ஆறுகள் மற்றும் குளங்களை உடனடியாக தூர்வார வேண்டும். குறிப்பாக கிளை வாய்க்கால்களை தூர்வாரி அதற்கு விவசாயிகள் கொண்ட சிறப்பு குழுவை அமைத்து ஒரு சிறப்பான நிதியை ஒதுக்க வேண்டும் என விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். இப்படி செய்தால் மட்டுமே இந்த ஆண்டு குறுவை சாகுபடி சிறப்பாக செய்ய முடியும் எனவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முத்துக்குமாருடன் திருவாரூரிலிருந்து ராஜசேகர்.